அனைவருக்கும் வணக்கம். வேதாளம் கூறிய அடுத்த கதையை பற்றி இப்பதிவில் நாம் காணலாம். தன்னுடைய முயற்சியில் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி வேதாளத்தை தூக்கி கொண்டு நடக்கத் தொடங்கினான். அப்போது வேதாளம், மன்னா, உன்னுடைய கடும் முயற்சிகளை பார்த்தால் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்திற்காக நீ இத்தனை பாடுபடுகிறாய் என்று தோன்றவில்லை. உன்னதமான ஒரு லட்சியத்தை இலக்காக கொண்டுள்ளாய் என்று தோன்றுகிறது. ஆனால் சிலர் அற்ப விஷயங்களுக்காக தங்கள் சக்தியை வீணாக்குகின்றனர். அத்தகைய ரவிவர்மன் என்ற மன்னனுடைய கதையை கூறுகிறேன் கேள் என்று கதை சொல்லலாயிற்று. ரவிவர்மன் என்ற மன்னன் விதர்ப ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். வினோதமான அதிசயமான விஷயங்களில் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. ஆட்சி பொறுப்பை மந்திரிகளிடமும் அதிகாரிகளிடமும் ஒப்படைத்துவிட்டு தன் நேரத்தை புதிய விஷயங்களை பற்றி அறிவதில் ஆர்வம் காட்டி வந்தான். அவ்வப்போது மந்திரிகளை அழைத்து ராஜ்யத்தை பற்றி விசாரிப்பதுண்டு. அவர்கள் ராஜ்ய நிர்வாகம் சீராக நடப்பதாகவும் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் கூறுவதை கேட்டுவிட்டு திருப்தி அடைந்து கொள்வான். ஒரு சமயம் ரவிவர்மனுக்கு தன் ராஜ்யத்தில் நடக்கும் வினோதமான விஷயங்களை பற்றி அறிய ஆவல் உண்டாயிற்று. உடனே தனது முதன் மந்திரியை அழைத்து அடுத்த பௌர்ணமி என்று சபையை கூட்ட வேண்டுமென்றும் அன்று நாட்டின் பல வினோதமான விஷயங்களை பற்றி கூறுபவர்களுக்கு பரிசு அளிக்கப் போவதாகவும் அறிவித்தான். அவ்வாறே பௌர்ணமி தினத்தன்று சபையில் பெரும் கூட்டம் கூடியது. மன்னர் தன் ஆசனத்தில் அமர்ந்தவுடன் முதலில் ஒரு விவசாயி முன்வந்தான். மன்னனை வணங்கிவிட்டு அவன் தான் கொண்டு வந்த பெட்டியை காட்டினான். பின்னர், மகாராஜா, சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் நான் என் வயலை உழுது கொண்டிருக்கையில் எனக்கு இது கிடைத்தது. அதை திறந்து பார்த்ததில் உள்ளே ஒரு கருங்கல் இருந்தது. பெட்டியை திறந்தவுடன் திடீரென பகல் பொழுது மறைந்து இருள் சூழ்ந்தது. பெட்டியை மூடியவுடன் மீண்டும் இருள் நீங்கி பகலாகியது. பெட்டிக்குள்ளிருந்த கல்லில்தான் ஏதோ மாயசக்தி உள்ளது என்று எனக்கு தோன்றியது. இது பகலை இரவாக்கிவிடும் தன்மை உடையது என்று சொல்லிவிட்டு பெட்டியை மன்னரிடம் தந்தான். உடனே ரவிவர்மன் பெட்டியை திறந்து பார்க்க திடீரென பகல் இரவாகியது. பெட்டியை மூடியவுடன் இருள் மறைந்துவிட்டது. ஆஹா, இந்த கருங்கல் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று பாராட்டிவிட்டு அந்த விவசாயிக்கு 1000 பொற்காசுகள் பரிசளித்தான். அடுத்ததாக ஒரு வியாபாரி முன்வந்தான். மன்னனை வணங்கிய அவன், மகாராஜா, ஒரு நாள் இரவில் என் வீட்டு தோட்டத்தில் நான் உலவிக் கொண்டிருந்த போது வானில் ஒரு அதிசய காட்சியை கண்டேன். சிறகுகள் கொண்ட ஒரு குதிரை வானில் பறக்க அதன் மீது ஒரு தம்பதி அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த பெண்ணின் கூந்தலிலிருந்து ஒரு பூ கீழே விழுந்தது. அடுத்த கணம் என் தோட்டம் முழுவதும் அந்த பூவிலிருந்து வீசிய நறுமணத்தினால் நிறைந்தது. உடனே அதை எடுத்து நான் பூஜை அறையில் வைத்தேன். என்ன அதிசயம் தெரியுமா? அந்த பூ இன்று வரை வாடவில்லை என்று மன்னனிடம் ஒரு தங்கப்பேழையை நீட்டினான். அதை ரவிவர்மன் ஆர்வத்துடன் திறந்து பார்க்க அதனுள் ஒரு பூ இருந்தது. அதிலிருந்து வீசிய நறுமணம் சபை முழுவதும் சூழ்ந்தது. இது நிச்சயம் கந்தர்வலோக மலர்தான். இதுவும் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று புகழ்ந்த மன்னன் அவனுக்கு ஒரு முத்து மாலையை பரிசாக அளித்தான். அடுத்ததாக ஒரு பண்டிதர் முன்வந்து, மகாராஜா, என்னிடம் ஒரு அபூர்வ நாணயம் உள்ளது. அதை தொட்டால் பழைய விஷயங்கள் அனைத்தும் நினைவிற்கு வரும் என்று அந்த நாணயத்தை மன்னனிடம் தந்தார். அதை தொட்டவுடன் பழைய சம்பவங்கள் அனைத்தும் மன்னனுக்கு ஞாபகம் வர உடனே ஒரு தங்க மாலையை அவருக்கு பரிசளித்தான். அதற்கு பிறகு கம்பீரமான தோற்றம் கொண்ட ஓர் இளைஞன் முன்வந்தான். அவன் மன்னனை நோக்கி, மகாராஜா, என் பெயர் சிவதாஸ். நான் பிரதான வாயில் வழியே தர்பாரில் நுழையவில்லை. பின் எந்த வாயில் வழியாக வந்தேன் தெரியுமா என்று மன்னரையே கேள்வி கேட்டான். எந்த வாயில் வழியாக என்று ரவிவர்மன் ஆவலுடன் கேட்க, நான் லஞ்ச வாயில் வழியாக வந்தேன் என்று அவன் கூறியதும் மன்னன் திடுக்கிட்டான். லஞ்ச வாயிலா? அது என்ன என்று கேட்டான். மகாராஜா, வினோதமான பொருட்களை தங்களிடம் காட்டி வெகுமதி பெற வந்தவர்கள் ஒவ்வொருவரிடமும் தங்களுடைய தர்பாரின் பிரதான வாயில் காவலர்கள் 10 பொற்காசுகள் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள். நானும்
அவ்வாறு லஞ்சம் கொடுத்த பிறகுதான் தர்பாரில் நுழைய அனுமதி கிடைத்தது. அப்படி இருக்க தங்கள் தர்பாரின் நுழைவு வாயிலை லஞ்ச வாயில் என்று அழைப்பதில் என்ன தவறு என்று பயமின்றி பேசினான் அந்த இளைஞன். என்ன, என் காவலர்கள் லஞ்சம் வாங்குகின்றனரா? என்னால் நம்ப முடியவில்லை என்று அதிர்ச்சியுடன் கூறினான். மகாராஜா, உங்களால் நம்ப முடியவில்லை என்றா சொன்னீர்கள்? ஆம், அது நம்ப முடியாத உண்மைதான். நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துள்ள அதிகாரிகள் அனைவரும் பொது பணத்தையும் குடிமக்களிடமிருந்து வரி என்ற பெயரிலும் லஞ்சமாகவும் பணத்தை கொள்ளையடிக்கின்றனர். ஆனால் இவை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த நம்ப முடியாத உண்மையை எடுத்துரைப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேனே தவிர உங்களிடம் பரிசு பெறுவதற்காக அல்ல என்று சிங்கம் போல் கர்ஜித்தான் அந்த இளைஞன். பல நாட்களாக தெரியாத ஓர் உண்மையை தெரிந்து கொண்ட அதிர்ச்சியிலிருந்து மீளுவதற்கு ரவிவர்மனுக்கு சில நிமிடங்கள் ஆயின. மந்திரிகள், அதிகாரிகள் அனைவரும் தலைகுனிந்தனர். தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வந்த ரவிவர்மன் இளைஞனை அணுகி, இப்போது நீ கூறிய விஷயம்தான் மிகவும் நம்ப முடியாத அதிசயமான உண்மை என்று கூறி தன் கழுத்திலிருந்த வைரமாலையை அவனுக்கு அணிவித்தான். அதைத் தொடர்ந்து உன்னை என் பிரதம ஆலோசகராக நியமிக்கிறேன் என்றும் அறிவித்தான். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம், மன்னா, ரவிவர்மனின் இந்த செயலை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மிகவும் அதிசயமான விஷயங்களை சான்றுடன் காட்டுபவர்களுக்கு பரிசு அளிப்பதாக அறிவித்தான். விவசாயி கொண்டு வந்த கருங்கல் ஒரு அதிசயமான பொருள். வியாபாரி கொண்டு வந்த கந்தர்வலோக பூவும் ஒரு அதிசயமான பொருள்தான். சர்மாவின் நாணயமும் அப்படியே. இவை அனைத்தையும் சாதாரணமாக கருதிவிட்டு அந்த இளைஞன் கூறிய நம்ப முடியாத உண்மைக்காக அவனுக்கு வைரமாலை கொடுத்தது மட்டுமின்றி அவனை பிரதம ஆலோசகராகவும் நியமித்தான். அந்த இளைஞன் கூறியதில் அப்படி என்ன அதிசயம் இருக்கிறது? என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது வேதாளம். அதற்கு விக்ரமன், முதல் மூவரும் காட்டியது அதிசயமான பொருட்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த இளைஞன் தெரிவித்த உண்மை அதுவரை அறியாமையில் மூழ்கியிருந்த மன்னனின் கண்களை திறந்தது. ஆகவே அதற்கு மதிப்பு மிகவும் அதிகம். முதலில் வந்த மூவரும் காட்டிய அதிசய பொருட்களால் நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்தவித பயனும் இல்லை. ஆனால் அந்த இளைஞன் தெரிவித்த நம்ப முடியாத உண்மை மகத்துவம் வாய்ந்தது. நாட்டில் மன்னனுக்கு தெரியாமல் நடைபெறும் அநீதியை அவனுக்கு உணர்த்த தைரியமாக அவன் முன்வந்தான். தான் செய்ய தவறிய விஷயத்தை தக்க சமயத்தில் எடுத்துரைத்து அதை மன்னனால் நம்ப முடியாத உண்மை என்று காட்டிய அந்த இளைஞன் மீது மன்னன் பெருமதிப்பு கொண்டு அவனுக்கு உயர்ந்த பரிசும் பதவியும் வழங்கினான் என்றான். விக்ரமனின் சரியான பதிலினால் அவனது மௌனம் கலையவே அவன் சுமந்திருந்த வேதாளம் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.